வணக்கம் மக்களே, வெல்கம் டு எம்டி கார்டன் கிச்சன் vlogs. இன்றைக்கி வந்து மாடி தோட்டத்துக்கான மண்கலவை எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் வந்து தோட்டத்து மண் 2 பங்கு மாட்டுத்தொழு உரம், 1 பங்கு இந்த மண்புழு உரம், 2 பங்கு கொக்கோபிட் நார், 2 பங்கு பார்த்திங்கன்னா இந்த இலைத்தழைலாம் மக்க வச்சது, அது 2 பங்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மண்புழு உரம் ஏற்கனவே நான் கொஞ்சம் மண்ணில் கலந்து வச்சுருந்தேன், அது பழைய மண், அதையும் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன் 2 பங்கு. அப்புறம் பஞ்சகாவியா 1 லிட்டர் தண்ணியில் 100 கலந்து வச்சுருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த உயிர் உரங்கள் கொஞ்சம் வச்சுருக்கேன் எடுத்து, அது நம்ம எவ்வளோ தேவையோ அதை போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம அந்த மண்புழுவும் கொஞ்சம் அதில் இருக்குது நம்மக்கிட்ட. அப்புறம் நம்ம இந்த வேப்பம் புண்ணாக்கு இது எல்லாமே வச்சுருக்கோம். இது வந்து எல்லா மண்ணையும் ஒன்றா கூட்டி நல்லா கலந்துட்டு வேப்பம் புண்ணாக்கு ஒரு 2 கைப்பிடி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. இந்த வேப்ப புண்ணாக்கு நம்ம எதுக்கு போடுறோன்னா, இந்த வேருங்களில் இந்த புழுகள் பூச்சிகளை அரிக்காமல் இருக்கிறதுக்காக. அது பார்த்திங்கன்னா மண்ணை நம்ம என்ன தான் கலந்து வச்சாலும் கொஞ்சம் இந்த வேர் பூச்சிகள் வந்து வர ஆரம்பிச்சிடும். அதில் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக அந்த வேப்ப புண்ணாக்கெலாம் நம்ம போடுறோம். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த உயிர் உரங்கள், இது பார்த்திங்கன்னா ஒரு 5 உயிர் உரம் கலந்து வச்சுருக்கேன். அசோஸ்பைரம், பாஸ்போபாக்டீரியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 உயிர் உரம் இருக்குது. அதில் நான் கலந்து மொத்தமாகவே வச்சுட்டேன். அதில் நம்ம 2 கைப்பிடி போட்டுக்கலாம், 2 to 3 அதிகபட்சம் தேவையில்லை. இது வந்து நல்லா வந்து செடிங்களை வளர்கிறதுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும். இது சீக்கிரமாக வேர் பிடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். நம்ம இதில் வந்து நம்மக்கிட்ட மீனமிலம் இல்லை நம்ம என்னென்னா வேறு என்ன கூட செஞ்சு வச்சுருந்தா, முட்டாமிலாம் செஞ்சு வச்சுருந்தா இதில் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நம்மக்கிட்ட இப்போ இதாக இருக்குது, நம்ம எதுவுமே இல்லைனா கூட நீங்கள் இருக்கிறத வச்சு கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இது மாதிரி மிக்ஸ் பண்ணி வைக்கும்போது நீங்கள் ஒரு நல்ல ஒரு காய் வைக்கிறீங்க, நல்ல ஒரு மகசூல் தரும். ஒரு பழச்செடியோ இல்லை ஒரு பூஞ்செடியோ இல்லை மரம் வைக்கிறீங்க, மரம் கூட இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த வைக்கலாம், பக்கெட்லேயே நல்ல பெரிய பக்கெட்டில் வச்சு வைக்கலாம். எதுவுமே சாத்தியம்தான். அது மாதிரி நம்ம வைக்கிற போது நம்ம நல்ல ஒரு மகசூலை தரும். இது மாதிரி நம்ம நல்லா எல்லாமே போட்டு வைக்கும்போது இது எல்லாத்தையும் போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. நல்லா மிக்ஸ் பண்ணால் மட்டும்தான் அது எல்லாம் ஈவனாக இப்போ எல்லா இடத்துலையும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகி நல்லா ஈவனாக இருக்கும் மண். அதுக்கப்புறம் அது பஞ்சகாவியம் சொன்னேன் இல்லைங்களா, அதை வந்து நான் இப்போ பாதி ஊற்றிக்கிறேன், மீதி வந்து நம்ம லாஸ்ட்டாக ஊற்றிக்கலாம். அதை இப்போ பாதி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அதே மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த குச்சிங்க, இந்த முள், கண்ணாடி ஓடு, இந்த செடிங்களில் இருக்கிற நம்ம வந்து மண்ணெலாம் போய் எடுக்கிறோம் இல்லைங்களா, அதனால் அந்த சின்ன சின்ன செடிங்க அது மாதிரி இருந்ததுன்னா எல்லாத்தையும் எடுத்து ஓரமாக, அது பாருங்கள் ஓரமாக இருக்குங்களா, அது மாதிரி எல்லாத்தையும் ஓரமாக போட்டுருங்க. நம்ம செடி வைக்கும்போதோ இல்லை விதை போடும்போதோ அதெல்லாம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அதனால் வந்து அதெல்லாம் எடுத்து போட்டு மண்ணை நல்லா பொலன்னு வச்சுக்கோங்க. அப்படியே பிடிச்சோம்னா அந்த புட்டு பார்த்திங்களா, அந்த மாதிரி மண்ணை வந்து நீங்கள் வச்சுக்கணும். நல்லா பிடிச்சா புட்டு மாதிரி நிற்கணும், அப்படி உடுத்து விட்டால் அப்படியே மண் மாதிரி போயிடணும். அந்த மாதிரி மண் நீங்கள் நல்லா கலவை பண்ணி வச்சுக்கினிங்கன்னா, அதுக்கப்புறம் நம்ம பக்கெட்டோ இல்லை வந்து இந்த அரிசி கோணிலாம் கொடுப்பாங்க பார்த்திங்களா, நீங்கள் அரிசி கொட்டி வச்சிங்கன்னா இந்த கோணி வேஸ்ட்டாக தானே இருக்கும், அந்த மாதிரி கோணிகளில் கூட நீங்கள் அதை ஃபில் பண்ணி வச்சுக்கலாம். நான் வந்து இந்த வெள்ளிக்கிழமை இந்த பல்லாவரம் சந்தையில் மார்க்கெட்டு போடுவாங்க, அப்போ சந்தையில் வந்து நான் வாங்கி வச்சுருக்கேன் கொஞ்சம் பக்கெட்டுங்கள்லாம். இதெல்லாம் கொஞ்சம் பர்மனெண்ட்டாக கொஞ்சம் செடிங்க, பூஞ்செடி, ஒரு சில காயெலாம் வந்து 2 வருஷம் அந்த மாதிரிலாம் காய்க்கும் பார்த்திங்களா, அந்த மாதிரிலாம் வச்சோம்னா பக்கெட்டில் வச்சுக்கோம்னா கொஞ்சம் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால. அப்புறம் விதை போடுறதுக்கு சின்ன சின்ன பக்கெட்டை மாதிரி, டப்பா மாதிரி அதெல்லாம் கூட எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் அந்த அதில் பார்த்திங்கன்னா ஹோல்ஸ் இருக்கும், அந்த ஹோல்ஸை வந்து நீங்கள் அப்படியே கொட்டுறீங்கன்னா மண், நீங்கள் தண்ணி ஊற்றும் போது மண் எல்லாம் இறங்கி கீழே வந்துடும். அப்போ அந்த ஹோல்ஸை வந்து நம்ம மறைச்சி வைக்கணும். அப்போ வந்து அது ஹோல்ஸ் மேலே இந்த சின்ன சின்ன ஓடுங்க, அப்படி இல்லைன்னா கல்லுங்க, அப்படி இல்லைன்னா பார்த்திங்கன்னா வேறு எதனா அந்த தேங்காய் நாருங்க, நீங்கள் வீட்டில் தேங்காய் உரிப்பீங்களா, அந்த நாரை கூட அதில் அடியில் போட்டு அதுக்கப்புறம் மண்ணள்ளி போடலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் தேங்காய் நார் கழிவுன்னு கூட கிடைக்கிது இல்லைங்களா, அதையும் நீங்கள் அடியில் ஒரு லேயர் ஒரு 2 கைப்பிடி அளவு போட்டு அது மேலே கூட நீங்கள் மண்ணை ஃபில் பண்ணி வைக்கலாம். மண் பார்த்திங்கன்னா நீங்கள் டப்பாவில் நீங்கள் எது வச்சாலும் ஒரு 3/4க்கு மேலே வைக்காதீங்க. ஏன்னா நம்ம அதுக்கப்புறம் வந்து தண்ணியை ஊற்றுவோம், வெளில உடந்துடும் மண். அப்புறம் நம்ம அடிக்கடி வந்து பார்த்திங்கன்னா எருவுலாம் கொடுக்கணும், அப்புறம் வந்து பக்கெட்டு ஃபுல்லாகிடும். அதனால் நம்ம 3/4 வச்சது தான் கரெக்டாக இருக்கும் நமக்கு. இதில் பாருங்கள், நம்ம கிளறும் போது எவ்வளோ மண்புழுலாம் இருக்குது பாருங்கள். ஏன்னா இதுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா மண்புழு விடணும்னு அவசியமே இல்லை. ஏன்னா நான் பார்த்திங்கன்னா இலைத்தழை நல்லா மக்க வச்சுருக்கேன், அதிலே நிறைய புழுக்கள், அந்த பூச்சிகள் மீன்ஸ் இது மண்புழுக்கள்
அதுவே நிறைய இருக்குது. அதனால் எக்ஸஸாக நம்ம விட வேணும்னு அவசியமே கிடையாது. நமக்கு நம்ம நல்லா கலவி நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி நல்லா நம்ம எடுத்து உரமாக வச்சுக்கணும்னா அதுக்கப்புறம் நம்ம பயிர் வைக்கும்போது நம்மளுக்கு நல்ல ஒரு மகசூல் தரும். அப்போ பின்னாடி நம்ம நான் நல்லா தான் வச்சேன், ஆனால் வந்து நிறைய காய் கொடுக்கல, பூ கொடுக்கல அப்படின்னு சொல்லக்கூடாது. இது மாதிரி நம்ம நல்லா கலந்து ஒரு 1 வீக் to 10 days கூட நீங்கள் பயிர் வைக்க இல்லை விதை போடுறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி கலந்து வச்சிங்க. அதுக்கப்புறமே நீங்கள் பயிர் வைங்க, விதை போடுங்க, இல்லை செடி நடுங்க. அது நல்ல ஒரு பெனிஃபிட் கொடுக்கும் நமக்கு. இந்த மாதிரி நம்ம எல்லாமே 3/4 அளவுக்கு வச்சுட்டு ஒரு 2 இன்ச்சு உள்ளே வைங்களேன் போதும். 3/4 ஒரு 2 இன்ச்சு கூட கேப் போட்டு வச்சுருங்க. அதுக்கு மேலே அந்த பஞ்சகாவியாக வச்சுருக்கேன் நான் மிச்சம், அது எல்லாத்தையும் நம்ம அதில் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு ஒரு நிழல் பாங்கான இடத்த வச்சுட்டு நம்ம ஒரு வாரம் கழித்து செடியோ விதையோ எல்லாம் வைக்கும்போது நம்மளுக்கு நல்ல மகசூல் தரும். நல்ல ஒரு ஈல்டு எடுக்கலாம் நம்ம. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நீங்களும் நிறைய செஞ்சு இந்த வீட்டில் வந்து மாடி தோட்டத்தில் நீங்கள் ஆரம்பித்து நீங்களும் செய்யுங்க. ஆர்கானிக் முறையில் காய்கறிகளோ பழங்களோ பூக்களோ எல்லாமே எடுத்து உங்கள் வீட்டுக்கு தேவையானது கொஞ்சமாச்சு நீங்களே எடுத்து யூஸ் பண்ணுங்கள். அப்போ அதில் இருக்கிற சந்தோஷம் வேறு எதுலேயுமே இல்லை. சும்மா இருக்கும்போது செய்யுங்க, இதுக்குன்னு மெனக்கிட்டு செய்யணும் கூட இல்லை. நீங்கள் என்ன காலையில் தண்ணி ஊற்ற போகிறீங்க, அவ்வளோதான். சாயந்தரம் ஏன்னா காய்கறி உங்கள் கிச்சனில் இருக்கிற வேஸ்ட் எடுத்துன்னு போது அதில் போட போகிறீங்க. தெருவில் மாடுலாம் போக போகுது, எதனா ஒரு தொழு உரம் எடுத்து அதில் போட போகிறீங்க. மற்றபடி என்ன, எல்லாமே வந்து நம்ம இருக்கிறத வச்சு நம்ம செய்கிறது தான் எல்லாமே. அதனால் இது வந்து ஐயோ நான் இது வாங்கினாதான் இது பக்கெட்டு வாங்கினா கூட நீங்கள் அவசியம் இல்லை. வீட்டில் இருக்கிற கவருங்க, இந்த கோணி பைங்க, எக்ஸஸாக டப்பாங்க, வேணான்ற டப்பா தூக்கி போகிறீங்க பாரு, அதை வச்சே நீங்கள் செய்யலாம்.